ஜெய் சாயிராம். இந்த உலகத்திலேயே அனைவரும் அதிகமாக நேசிக்கக்கூடியது அமைதியும் நிம்மதியும் தான். அந்த அமைதியும் நிம்மதியும் நம்மிடத்தில்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாலே போதும், நிம்மதி தானாகவே வந்துவிடும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைப்பதே இல்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. என் அன்பு பிள்ளையே, உன் சொந்த பந்தம் வேண்டுமானாலும் உன்னை வெறுக்கலாம். உன்னை நெருங்கிய சொந்தம் உன்மேல் வெறுப்பும் கூட காட்டலாம். இவ்வளவு பெரிய துன்பக் கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய். கவலையே படாதே. உன்னை துன்பக் கடலிலிருந்து உன்னை கரை சேர்த்து நான் மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். ஆனந்த செய்தியை அள்ளி அள்ளி கொடுப்பேன் உன் சாயி தேவா. மனதிற்கு ஆறுதல் சொல்ல சுற்றி இருப்பவர்கள் யாருமே இல்லையே, எவருமே இல்லையே என்று வருத்தப்படாதே. உனக்கு கண்ணுக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் கூட, உன்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தாலும் முடியாவிட்டாலும் கூட, நான் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எது வந்தாலும் எது நடந்தாலும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். உன் மனவேதனையாக இருக்கும் சமயத்தில், மனப்போராட்டமாக இருக்கும் சமயத்தில் அமைதியாக உட்கார்ந்து என் கண்களை நன்றாக ஆழப்பார். என் கண்கள் உனக்கு நிச்சயமாக ஒரு பதிலை கொடுக்கும். உன் போராட்டங்களுக்கான தீர்வை என் கண்கள் கொடுக்கும். அனைத்து கஷ்டத்திலிருந்தும் விரைவில் வெளிவந்து விடுவாய். மனதில் ஏதேதோ கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு, ஏதேதோ பிரார்த்தனைகளை வைத்துக்கொண்டு என்னிடம் வந்து வேண்டுகிறாய். என் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் நிகழ வேண்டும், என் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து நான் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும், என் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் என்னை நெருங்காமல் பார்த்து கொள்ளுங்கள் சாயி தேவா என்று என்னிடம் வந்து உன் மனதில் இருக்கும் போராட்டங்களையும் உன் மனதில் இருக்கும் ஆசைகளையும் என்னிடம் வந்து சமர்ப்பிக்கிறாய். நிச்சயமாக உன் ஆசைகளெல்லாம் பூர்த்தி செய்யும் வேலையை உன் அப்பா நான் செய்வேன். உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் வாழ்க்கைக்கு தேவையானது எது என்று எனக்கு தென்படுகிறதோ, அதை அள்ளி அள்ளி நிச்சயமாக நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழும்படி நான் விட்டுவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நன்மைக்கே. என்னுடைய திட்டப்படிதான் எல்லாமே இதுவரை சுபமாக நடந்து கொண்டிருந்தது. இனியும் எல்லாமே சுபமாகவே நடக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ, எப்படி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ, அது உன் வாழ்க்கையில் அப்படியே நிகழ, உன் வாழ்வில் ஆனந்த செய்தி உன்னை வந்து சேர நான் சில வழிமுறைகளை கூறுகிறேன். கேட்டு அதை பின்பற்று. உன் வாழ்க்கையில் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயத்தை நிச்சயமாக உணர்வாய். தார்மீக விஷயங்களையும் தெய்வீக வேதாத விஷயங்களையும் தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ளவும் முதலில் சிரத்தையும் பிறகு பொறுமையும் பக்தியும் மிக மிக அவசியம். இதெல்லாம் நமக்கு வருமா, நமக்கு இதெல்லாம் வேண்டாம் என்று பலர் சொல்லுவார்கள், சொல்லத்தான் செய்வார்கள். பின்னே எதுதான் வேண்டும்? வாழ்க்கைக்கு உதவக்கூடியது இதுதான். அறிவை வளர்க்கக்கூடியது இதுதான். மன நிம்மதியை அளிக்கக்கூடியதும் இதுதான். நன்றாக யோசித்துப்பார். சற்று நிதானமாகவே சிந்தித்துப்பார். பருத்தி பளபளப்பாக உள்ளது போல சான்றோரின் வாழ்க்கையும் ஒளி வீசத்தான் செய்யும். விருப்பு வெறுப்பு இல்லாமையால் சுவையற்றது. பருத்தி பல கஷ்டங்களுக்கு உட்பட்டாலும் நம் உடலை மறைக்கும் துணியாகிறது அந்த பருத்தி. சான்றோரும் மற்றவர்களின் குறை குற்றங்களை நீக்க பல இன்னல்களை மேற்கொண்டுதான் வருகின்றனர். சான்றோரின் நட்பு கிடைத்தால் காக்கை குயிலாகவும் வாத்து அன்னமாகவும் மாறிவிடும் தன்மை பெறத்தான் செய்கின்றனர். அதுபோல குறைகள் உள்ளவர்களும் சான்றோரின் நட்பால்
உயர்வு பெறலாம், நிச்சயமாக உயர்வு பெறலாம். வேடரான வால்மீகி நாரதரின் தொடர்பால் ராமநாம உபதேசம் பெற்று முனிவனானார் என்பது அனைவருக்குமே தெரியும். ஒரு வேலைக்காரரின் புதல்வராக இருந்த நாரதர் மகான்களின் சேர்க்கையால் ஞானம் பெற்று அடுத்த பிறவியில் பிரம்மாவின் புதல்வரானார். சத் சங்கத்தின் மூலமே இவர்களுக்கு உயர்வு ஏற்பட்டது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள், சான்றோர் நட்பின்றி விவேகம் வராது, விவேகம் இல்லாமல் பக்தி வராது, பக்தி இல்லாமல் ஆண்டவனின் முழு அருள் கிடைக்காது. அருள் இல்லையென்றால் சித்திகள் ஏற்படாது, வெற்றிகளும் கிடைக்காது. சாதுக்கள் சலனமற்ற மனமுடையவர்கள். அவர்களுக்கு நண்பன் பகைவன் என்று யாருமே கிடையாது, இருக்கவும் முடியாது. மலரானது எப்படி வலது இடது என்று வேற்றுமை இல்லாமல் இரு கைகளுக்கும் மனமளிக்கிறதோ அப்படி சான்றோர் எல்லோரிடமும் அன்பு காட்டுவார்கள், காட்டத்தான் செய்வார்கள். சான்றோர் தூய உள்ளம் கொண்டவர்கள், உலக நன்மையை நாடுபவர்கள். உலக நன்மைக்கு எதிராக அவர்கள் எதையும் விரும்ப மாட்டார்கள். உலகம் நலமாக இருக்க வேண்டும் என்பதே அவர்கள் விரும்புவார்கள். நாமெல்லாம் எப்படி வேணாலும் இருந்துவிட்டு போகலாம். ஆனால் சான்றோர்கள், குருமார்கள், சாதுக்களின் நட்பு கிடைத்தால் நம் வாழ்க்கையும் நிச்சயமாக மாற்றம் காணலாம். நம் வாழ்க்கையிலும் அந்த மாற்றத்தை பெற்று நம் வாழ்விலும் பல ஏற்றங்கள் மாற்றங்களை அனுபவிக்கலாம். உனக்கு நன்மை அளிக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே நான் பார்த்து பார்த்து செய்வேன். உனக்கு தேவையில்லாத விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்காது, நடக்கவும் முடியாது. உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருப்பியோ அதை நினைத்தே, அதை பார்த்து பார்த்தே நான் செய்து கொண்டிருக்கிறேன். என்னை குருவாக முழுவதுமாக ஏற்றுவிட்டு நான் கூறும் அறிவுரைகளையும் நான் கூறும் வழிமுறைகளையும் கேட்டு உன் வாழ்க்கையில் பின்பற்று. அதன்படியே உன் வாழ்க்கையை வாழ துவங்கு. நீ நினைப்பதற்கு மேலாக பல அதிசயங்களையும் பல அற்புதங்களையும் நான் உன் வாழ்க்கையில் நிகழ்த்து காட்டுவேன். முடியவே முடியாது, கிடைக்கவே கிடைக்காது என்று நினைத்த விஷயங்களை நான் ஒரு நொடி பொழுதில் மாற்றி காட்டுவேன். மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் ஏற்றங்களை நிகழ்த்த என்னால் முடியும். இதுதான் என் விதி என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் விதியை மாற்றும் வலிமை என்னிடம் இருக்கிறது. எனவே தோல்வி அடைந்து விட்டால் நீ மாற்ற வேண்டியது உன்னுடைய வழிகளைத்தான், இலக்கை அல்ல. உன் இலக்கை நோக்கி முன்னேறிக்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. குருவின் நட்பு கிடைத்தால் குருவின் வாக்கை வேத வாக்கு என்று நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ முன்னேறிக்கொண்டே இரு. நிச்சயமாக நீ அடைய வேண்டிய இலக்கை அடைந்தே தீருவாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. நான் இருக்கிறேன், எதற்குமே கவலை கொள்ளாதே. எந்தவித ஆபத்திலிருந்தும் நீ பரிபூரணமாக காப்பாற்றப்படுவாய். எந்தவித பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விடுபடுவாய். எந்த ஒரு இன்னல்களிலிருந்தும் நிச்சயமாக வெளியே வந்து விடுவாய் என்று நம்பிக்கையோடு இரு. எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு சந்தேகமே வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். நாம் தனியாக நடந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். அப்படி இல்லை என் குழந்தையே. உன்னுடைய பாதையே என்னால் வடிவமைக்கப்பட்டவைதான். உன் பாதையையே நான் ஏற்படுத்தும் பொழுது உனக்கு வழித்துணையாக நான் வந்து கொண்டுதானே இருப்பேன். உன்னால் தவறாக எப்படி சிந்திக்க முடிகிறது? உன்னுடன் உன் அப்பா வருகிறேன், நிச்சயமாக வருவேன் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. நிச்சயமாக வெற்றி என்னும் இலக்கை அடைந்தே விடுவாய். நீ சிந்தும் கண்ணீருக்கும் உன் மன வேதனைக்கும் நானே மருந்தாகவும் இருப்பேன். உன் கண்ணீரை துடைக்க உன் சாயப்பா நீ கண்ணீர் சிந்திய அடுத்த நொடியே உன் அருகில் இருப்பேன் என்பது உனக்கு புரியவில்லையா? உன்னுடைய படைப்பாளியாகவே நான் இருக்கும் பொழுது வீணாக எதற்கு பயப்படுகிறாய்?
உன் வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் உன் கண்ணுக்கு தெரிகிறதா? என் கண்களை நன்றாக உற்றுப்பார். வெளிச்சம் நிச்சயமாக உன் கண்களுக்கு தெரியும். மிக பிரகாசமாகவே இருக்கப் போகிறது உன் வாழ்வு. உன்னுடைய மன வலிகளையெல்லாம் மௌனத்தோடு சீர்படுத்தி குணமாக்கி உனக்கான அந்த நல்ல வாழ்க்கையை உருவாக்கி கொண்டே இருக்கிறேன். உனக்கான பிரகாசமான வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் மீது அன்பாகவும் பாசமாகவும் இருக்கும் உன் சாயப்பா உன்னை எப்பொழுதும் ஆசிர்வாதம் செய்து கொண்டே இருப்பேன். எல்லா நேரமும் எல்லா நொடியும். என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே உன்னை நெருங்கவும் முடியாது. நெருங்கவும் உன் சாயிநாதர் அனுமதிக்க மாட்டேன். உன்னுடைய இந்த கஷ்டம் நிரந்தரமானது கிடையாது. எதுவுமே வந்து வந்துதான் செல்லும். மாற்றம் ஒன்றே மாறாதது. உலகத்தில் உள்ள அனைவருக்குமே இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் வெற்றி தோல்வி எல்லாம் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்குமே தவிர யாருக்கும் எதுவும் நிரந்தரமாக இருந்து விடுவதே இல்லை. உன் வாழ்வில் எது வந்தாலும் சகித்துக்கொள். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இந்த இன்பமும் துன்பமும் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை. உனக்கானவர்கள் உன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய மனதையும் மாற்றிக்கொண்டு சென்று விட்டார்கள் என்று கவலைப்படுவதோ அல்லது போனவர்கள் திரும்பி வருவார்கள் என்று வேதனைப்படுவதோ தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதுதான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை இழந்துவிட்டு முடிந்ததை நினைத்து அதையே தேடிக்கொண்டு சென்றால் நீயே உன் வாழ்க்கைக்கு எதிரியாகி விடுகிறாய். குழந்தையே, அப்படி இருக்காதே. முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதே. போனவர்கள் போனவர்களாகவே இருக்கட்டும். வருபவர்கள் மனம் திறந்தி வரட்டும். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். அவர்கள் மட்டுமே உன் வாழ்க்கைக்கு நிரந்தரமானவர்கள் அல்ல என்பதை மனதில் நிறுத்திக்கொள். எனவே என் குழந்தையே, எதை நினைத்தும் நீ கவலைப்பட தேவையில்லை. நீ உன் மனதில் எதை நினைக்கிறாயோ, எதையே நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுவே உன் வாழ்வில் நடக்கும். நான் எப்பொழுதும் உன்னுடன் தானே இருந்து கொண்டிருக்கிறேன். எதற்காக இந்த மன பயம் உன்னில்? இருளாக இருக்கும் உன் வழியில் விளக்கேற்ற முயன்று பார், அல்லது வெளிச்சமாக இருக்கும் இடத்திற்கு நகரப்பார். அதை விடுத்துவிட்டு புலம்பிக் கொண்டு எனக்கு பயமாக இருக்கிறது, நான் என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று அங்கேயே நின்று கொண்டிருந்தால் இருளாகத்தானே இருக்கும் குழந்தையே. உன்னுடைய பயத்தையெல்லாம் விட்டுவிட்டு கண்களை மிகவும் மெல்லியதாக திறந்து பார். சுற்றும் முற்றும் கண்களை சுழல விடு. அங்கே ஒரு துளி வெளிச்சமாவது தெரிகிறதா என்பதை தீர்க்கமாக கவனி. அங்கே உடனே சென்றுவிடு. உனக்காக அந்த வெளிச்சத்தை கொடுத்தவன் சாயிநாதரை என்பதை முழுமையாக நம்பு. என்னுடைய உயிரே நீயாக இருக்கும் பொழுது, என் செல்ல பிள்ளையாக நீயாக இருக்கும் பொழுது உனக்கு தேவையானதை நான் எப்படி தராமல் போய்விடுவேன் என் பிள்ளையே? உன் வலிகள் வேதனைகள் உன் மன குமுறல்கள் வேதனைப்பட்டது அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நிச்சயமான ஒரு நல்ல வாழ்க்கையை நீ பெறுவாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் வசந்தமான நிகழ்வுகள் நிச்சயமாக நிகழப்போகிறது. இது சத்தியமாக உன் வாழ்க்கையில் நிகழத்தான் போகிறது. எல்லாம் மாறும் என் குழந்தையே. விரைவில் எல்லாமே உனக்கு சாதகமாகவே மாறும். உனக்கான அழகான வாழ்க்கை உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. உனக்கான வாய்ப்பு உன்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். உனக்கான ஒரு நல்ல பொக்கிஷமான வாய்ப்பு வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு செயலை முடிக்க 1000 முயற்சிகள் எடுத்தால் அதில் குறைந்தது 100 தடவையாவது தடைகள் இருக்கும். தடைகளை உடைத்து முன்னேறி செல்பவனே வாழ்வில் வெற்றியை பறித்து விடலாம் மிக சுலபமாக. தடைகள் 1000 வந்தாலும் அடியெடுத்து வைத்து முன்னேறி கொண்டே இரு. உன் வாழ்க்கை உனக்கு வசப்படும். தடைகள் பல வரலாம் குழந்தையே. தட்டி பறிக்க கூட்டமும் பல வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே.
எப்பொழுதும் துணிந்து நில். உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கிறேன் என்பதை மனதார நம்பு. எப்பொழுதுமே முன்வைத்த காலை பின் வைக்காதே. பின் வைக்கும் எண்ணத்தை கூட விட்டுவிடு. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைக்கிறாய்தானே? அப்படியென்றால் துணிந்து நில், எதிர்த்து போராடு. வாழ்க்கையை வெல்லலாம் வா குழந்தையே. எப்பொழுதும் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். மனது நிம்மதியாக இருந்தாலே சந்தோஷம் அடுத்து என்ன எடுக்க வேண்டும் என்ற உறுதியான முடிவு, மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாமே ஒவ்வொன்றாக உன் மனதிற்கு வரும். மனது நிம்மதியாக இருந்தாலே பிரச்சனைகளுக்கான தீர்வை மிக சுலபமாக எடுத்துவிடலாம். நிம்மதியாக இருந்தால் ஒரு நிமிடம் கூட வீணாகாது. அதுவே உன் மனதில் நிம்மதி இல்லாவிட்டால் நிமிடம் என்ன, வாழ்நாளே வீணாகிவிடும் குழந்தையே. எனவே எது நடந்தாலும், என்ன நடந்தாலும், எப்படித்தான் நடந்தாலும் உன் மனது எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள். ஏனென்றால் நடப்பது நடந்தேதான் தீரும். நீ வேதனைப்படுவதாலோ, சோதனைப்படுவதாலோ, சோகப்படுவதாலோ, கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. ஏற்கனவே எல்லாமே தீர்மானிக்கப்பட்டவைதான். நீ நினைத்தாலோ, யார் நினைத்தாலும் எதையுமே மாற்ற இயலாது, மாற்றவும் முடியாது. எனவே எப்பொழுதும் எது நடந்தாலும் பயப்படாதே, கலங்காதே. எது நடந்தாலும் எது வந்தாலும் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள். நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். என் பிரியமே, அனுதினமும் ஏதோ ஒரு நிகழ்வு உன் மனதிற்கு ஏதோ ஒரு நிகழ்வு நன்மையாகத்தான், நன்மை கொடுப்பதற்காகத்தான் நிகழ்கிறது என்பதை நீ நினைத்தாய் என்றால் நான் உன் சாய் தேவா உனக்கானதை எடுத்து கொடுத்து கொண்டே இருக்கிறேன் என்றுதான் அர்த்தம். ஒளிவு மறைவு விளையாட்டுகள் எல்லாம் என்னிடம் வேண்டாம் என் குழந்தையே. யாருடைய இதய கதவு எனக்காக திறந்திருக்கிறதோ அவர்களுடைய இதயத்தில் எப்பொழுதும் நான் நிறைந்தே இருப்பேன். உனக்கு வரும் அதிக கஷ்டங்களைக் கண்டு கலங்காதே. அதைவிட பல மடங்கு சந்தோஷமான தருணத்தை உனக்காக வைத்திருக்கிறேன் என் குழந்தையே. இவ்வளவு நாள் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த குழந்தைக்கு இனி எந்த கஷ்டமும் இருக்காது. இருக்கிறேன் குழந்தையை உனக்காக. பூர்வ ஜென்மத்தில் நீ பண்ண கர்ம வினைகளின் பலன்களை இவ்வளவு கஷ்டத்திற்கும் காரணமாக இருக்கிறது. இப்பொழுதும் நீ அந்த கர்ம வினையை அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறாய். பல இழப்புகள், உறவுகளிடத்தில் அவமரியாதை, அவமானம், பல எதிர்ப்புகள் என்று நீ அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தையே இல்லை என் குழந்தையே. உன்னை பாதுகாத்து நல்ல கரையில் சேர்ப்பதுதான் உன் சாயப்பாவின் பொறுப்பு. அந்த பொறுப்பிலிருந்து நான் மீளவே மாட்டேன். இதுவரை கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாய், இப்பொழுதும் வாழ்ந்துதான் கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த கஷ்டத்திலிருந்து மீள ஒரு புதுவித நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் நீ இருப்பதை நான் அறிவேன் குழந்தையே. உன் நம்பிக்கை என்றும் வீணாகாது. உன்னுடைய நம்பிக்கை போல் உன் வாழ்வு மாறப்போகிறது, மாற்றம் நிகழப்போகிறது. நீ போராடும் உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் நிகழப்போகிறது. நீ கஷ்டம் வந்துவிட்டால் எப்படி வாழ்க்கையிலிருந்து போராட வேண்டும் என்ற வித்தையை நான் கற்றுத்தருகிறேன். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. என்னுடன் இருப்பது என் சாயப்பா என்று பெருமையாக எல்லோரிடமும் சொல். முதலில் உனக்கு வந்திருக்கும் சோதனையிடம் முதலில் சொல். அதுவே வந்த இடம் தெரியாமல் உன்னை விட்டு விலகிவிடும். இதுதான் உண்மையான உண்மை. எப்பொழுதுமே உன் தன்னம்பிக்கையை இழந்து விடாதே குழந்தையே. நான் இருக்கிறேன் உனக்காக. உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. என்னுடைய தாமரை திருவடி முழுமையாக சரணடைந்த உன் இதயத்தில் வேறு சிந்தனை, எந்த சிந்தனையும் இல்லாமல் உன் சாயப்பாவிடம் முழு கவனத்தை செலுத்து. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் உன்னை விலக்கி நான் உன்னை பாதுகாப்பேன். இது நிதர்சனமான உண்மை. இதுதான் சத்திய வாக்கும் கூட, தெய்வ வாக்கும் கூட. என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததே இல்லை. அவர்களை வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெருக செய்யவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். என் போராட்டம் மிக விரைவில் முடியும்.
நிச்சயமாக முடியும். எந்த போராட்டம் வந்தாலும் உன்னுடைய எண்ணம், செயல், சொல், பேச்சு அனைத்திலும் என்னை நினைத்துக்கொள். ஆழமான இதயத்தோடு என்னை பார். அதே நேரம் நானும் உன்னை பார்ப்பேன் குழந்தையே. நினைத்தவுடன் எந்த காரியமும் நடப்பதில்லை. அதற்கான கால நேரத்தை நான் உருவாக்கிய பிறகுதான் அது நடக்கும். அதுவரை நீ சற்று பொறுமையாக காத்திருக்க வேண்டும்தான். வேறு வழியே இல்லை. மௌனமாக நடப்பது அனைத்தையும் கவனித்துக் கொண்டே இரு. எதுவுமே நடப்பது நடந்து கொண்டே இருக்கட்டும், முடிவது முடிந்து கொண்டே இருப்பக்கட்டும் என்று அப்படியே விட்டுவிடு. நடப்பதை அனைத்தையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டே இரு. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். சிரிக்க வைத்த உறவுகள் சில நிமிடங்கள்தான் ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் உன்னை அழ வைத்த உறவுகள் சாகும் வரை நினைவில் இருக்கத்தான் செய்யும். உனக்கான ஒரு இடத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். உருவாக்கிய பிறகு அந்த இடத்திற்கு உன்னை நான் அழைத்து செல்வேன். உனது வாழ்க்கைக்கு உன் சாயப்பாவே பாதுகாப்பு என் குழந்தையே.